இன்னைக்கு ஐபிஎல்லே வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. மும்பை வெர்சஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியில் லக்னோவில் விளாட்றாங்க. இன்னைக்கு வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான மேட்ச்சு. எல்எஸ்ஜி ஜெயிச்சு தோத்துச்சுன்னா இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே போயிடும். ஜெயிச்சிச்சுன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜி வந்து லாஸ்ட் மேட்ச்சை வந்து நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. ராஜஸ்தானோட 190க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் ராஜஸ்தான் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜியில் வந்து இப்போதைக்கு முன்ன பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் தான் சரியில்லை. மயங்க் யாதவ் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அவர் வந்து அவன் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. மயன்க் யாதவ் இல்லைன்னா இந்த மேட்சும் இந்த எல்எஸ்டி வந்து தோத்துட்டாங்கன்னா அப்புறம் பிளே ஆஃப்ஸ்க்கு அவங்க வரதே ரொம்ப கஷ்டங்க. மயன்க் யாதவ் வந்து கண்டிப்பாக இந்த எல்எஸ்டி டீமுக்கு தேவை. ஏன்னா மயன்க் யாதவ் வந்து ரொம்ப மெயினான பிளேயராக இருக்கார் எல்எஸ்டிக்கு. அவர் விளாண்ட 3 மேட்சுமே ஜெயிச்சு கொடுத்துருவாண்ட போனார் எல்எஸ்டிக்கு. அந்த பேஸு அது லக்னோவில் விளாட்றதுனால அந்த பேஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. மயன்க் யாதவ் வந்து நாளைக்கு மயன்க் யாதவ் தான் மெயினாக இருப்பார் மேட்ச்சில். மயன்க் யாதவ் வந்து நல்லா பவுலிங் போடுறாரு, நல்ல பேஸ் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா ஷிமாரி ஜோசஃபையும் அடிச்சிடுறாங்க அவங்களுக்கு வந்து மயன்க் யாதவ் இல்லை. மேட் இன்ட்ரியும் அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் சித்தார்த் மணிமாறனை விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன் ராகுல் வந்து அந்த தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓப்பனிங்லேயே சித்தார்த் மணிமாறனை விளையாட வச்சுருந்தாருன்னா ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்துருவார். அவரையும் விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்க. நவீன் உல்லாக்குக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அன்னைக்குன்னு தெரில அவங்களுக்கு. அந்த யாஷ் தாக்கூர் வந்து ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ணுறாரு, ரொம்ப கேட்சும் அதிகமாக விட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டிங்லேயும் அவர் சரியில்லை. அவருக்கு ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணுங்க, அவரையும் சரியில்லை. ரவி பிஷ்ணாய் அவங்களோட மெயின் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், அவரையும் நல்ல அடின்னு அடிச்சு போடுறாங்க. இந்த வாட்டி அவரும் சரியில்லைங்க. ரவி பிஷ்ணாவும் எக்ஸ்பென்சிவ் ரன்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காரு, அதனால் அவரும் சரியில்லை. அதனால் வந்து இந்த எல்எஸ்டி டீம் வந்து இந்த டீமை வச்சுட்டு கொண்டு போனாங்கன்னா நாளைக்கு மும்பை என்ன பீட் பண்ண முடியாது. கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகணும். மயன்க் யாதவ் தேவை. மயன்க் யாதவ் வச்சு தான் அவங்க விளாடணும். ஸ்டார்டிங்லேயே மயன்க் யாதவ் கண்டிப்பாக தேவை. மயன்க் யாதவ் விளாடுங்க நாளைக்கு. மயன்க் யாதவ் தான் மெயின் பிளேயராக இருப்பார் எல்எஸ்டிக்கு. அப்படியே ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா விக்கெட்டு, இஷான் கிஷனையும் எடுக்கணும்னா சித்தார்த் மணிமாறனையும் விளாட வைக்கணும். அவங்க நாளைக்கு 2 பேரும் அவங்க மெயினாக விளாடணும். அப்படி மயன்க் யாதவ் இன்ஜுரியில் இருக்காருன்னு சொல்லிட்டிங்கன்னா சித்தார்த் மணிமாறனையாச்சும் விளாட வைங்க. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் மெயினான விக்கெட் எடுத்துருவார். இஷான் கிஷனையும் ரோஹித் சர்மா யாராச்சும் ஒரு ஆள் விக்கெட் எடுத்தாலே நாளைக்கு மேட்ச் வந்து உங்கள் கையில் வந்துடும். அதுவும் லக்னோவில் வந்து பெரிய கிரவுண்டு. கேஎல் ராகுல் வந்து நல்ல பவுலர், பேட்டிங் நல்லா இருக்குது. ஆனால் கேஎல் ராகுலுக்கு பவுலிங் தான் சரியில்லை. கேஎல் ராகுல் வந்து இன்னும் அந்த இதெல்லாம் மாற்றி நல்லா கொண்டு வரணும். போன மேட்ச் அமித் மிஸ்ராவும் விளையாட வச்சார், ரவி பிஷ்ணாயும் விளையாட வச்சார். அமித் மிஸ்ரா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அவர் லெக் ஸ்பின் போட்டார், நல்லா தான் போட்டார். பட் ஆனால் பின்னாடி அடிச்சிட்டாங்க ரவி பிஷ்ணாயையும். அதனால் 2 லெக் ஸ்பின்னர்னால் வச்சு விளாண்டாங்கன்னா நாளைக்கு மேட்ச் கழட்டி தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க மும்பை. அதனால் நல்ல டீமை வந்து கேஎல் ராகுல் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச், குரூஷியலான பேஸில் இருக்காங்க கேஎல் ராகுல், லக்னோவும் எல்எஸ்ஜியும். அவங்க நல்லா விளாடணும். நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அது இந்த சைடு மும்பை பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து வாழ்வா சாவா மேட்ச்சு. மும்பை நாளைக்கு தோத்துச்சுன்னா டோர்னமெண்ட் விட்டு கன்ஃபார்மாக வெளில போய்டும். ஜெயிச்சிச்சுன்னா எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் மும்பை டீம் இருக்குது. ரோஹித் சர்மா வந்து தயவு செய்து வந்து நான் ஒரு கேப்டன் கொடுங்க. நாளையிலேருந்தாச்சும் அவர் கேப்டன் பண்ணால் கூட கொண்டு வந்துருவார் டீம் ரோஹித் சர்மா. ஹார்திக் பாண்டியா வந்து லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா சொல்கிறத கேட்கல, அதனால தான் அவங்க தோற்று போனாங்க டெல்லியோட. அவர் ஜாக் ஃபரீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்பயும் ரோஹித் சர்மா வந்து எதோ சொல்கிறாரு, அது ஹார்திக் பாண்டியா கேட்கவே மாட்டேங்கிறாரு. ரோஹித் சர்மா நாளைக்காச்சும் ஒரு மேட்ச் ஆச்சு கேப்டன் கொடுங்க. அவர் கேப்டன்ஷிப் வேணான்ட்டாரு. பட் ஆனால் அவர் சொல்கிற இன்புட்ஸை வந்து ஹார்திக் பாண்டியா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் ரோஹித் சர்மாவுக்கு வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபயர் ஆகலை. சூரியகுமார் யாதவ் இன்னும் நல்லா ஃபயர் ஆகணும். சூரியகுமார் யாதவ் கையில் தான் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீமு. அவர் கொஞ்சம் பேட்டிங்கில் கிளிக் ஆனார்னா போதும். வேர்ல்டு கப் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அவர் தான் வைஸ் கேப்டன் வேர்ல்டு கப்புக்கு. பட் ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். பட் ஆனால் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான் பெரிய கன்சர்னாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் வந்து கண்டிப்பாக நல்லா விளாடணும். கண்டிப்பாக நல்லா பவுலிங் போட்டே ஆவார். திலக் வர்மா நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி விளாண்டார் டெல்லியோட. நல்லா அடித்தார். உண்மையிலே நல்லா ஃபைண்டு மும்பைக்கு பெரிய ஃபைண்ட். அவர் விளாண்டுக்கிட்டே இருக்காரு லாஸ்ட் 2 சீசனாக. இந்த சீசனும் சூப்பராக பட்டையை கிளப்பிட்டு விளாண்டுட்டு இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு திலக் வர்மா. டிம் டேவிட் இந்த சீசன் எதுவுமே பெருசாக பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணலை. இந்த வாட்டி அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த வருஷம் ரீட்டைன் தான் பண்ணுவாங்களா என்னென்னா டவுட் தான் டிம் டேவிட்டை. ஆனால் திலக் வர்மாவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். சூர்யா நீங்கள் கொஞ்சம் ஃபயர் ஆகுங்க, அப்போ தான் டீம் வந்து நல்லாவும். பிஎஸ் சாவ்லாவும் நல்லா பவுலிங் போடுறாரு, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. நபியும் நல்லா போடுறாரு. ஹார்திக் பாண்டியா சுத்தம் ஃபெயிலியர். இந்த மும்பைக்கு கேப்டன்ஷிப் பண்ணதுலேருந்து ஹார்திக் பாண்டியா ஃபெயிலியரு. ஒரு 50 கூட அடிக்கலை இன்னும்.
பவுலிங்லேயும் பிடிச்சி எடுத்துடுறாங்க. போட்டாலே 40 ரன்னுக்கு மேலே போயிடுது. 4 ஓவர் 50 ரன், 40 ரன்னுக்கு மேலே போயிடுது. நல்லா ஹார்திக் பாண்டியா வந்து இன்னும் நல்லா பூம் பண்ணணும். அவர் வந்து இஷான் கிஷன் சூப்பராக விளாட்றாரு. அவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஸ்டாண்ட் அவுட் பிளேயரே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஜஸ்பிரீத் பும்ராவை தான் வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற பவுலருன்னு யாருமே கிடையாது மும்பை இந்தியன்ஸுக்கு சொல்கிற மாதிரி. நாளைக்கு லக்னோ பீட் பண்ணோன்னா அது ஜஸ்பிரீத் பும்ரா கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஓப்பனிங் ஓவரே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லைனா செகண்ட் ஓவரே கொடுத்துருங்க. ஹார்திக் பாண்டியா, நீங்களாம் வந்து பவுலிங் எடுத்து நான் போடுறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச்சை தோத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். அப்புறம் நாளைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா தான் பெரிய வெயிட்லாம் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லைனா செகண்ட் ஓவர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா கொடுத்துருங்க. அப்போ தான் நாளைக்கு வந்து மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லக்கு விட்டு அவரென்னா விளையாட வச்சிடாதீங்க. ஏன்னா அப்புறம் நவான் துஷார் அவரும் ஏதோ விளாட்றாரு, பவுலிங் போடுறாரு. அவர் பவுலிங் போடுறதுனா சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேங்குது. நாளைக்கு ரொம்ப வைட்டலான பிளேயர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஜஸ்பிரீத் பும்ரா கையில் தான் இருக்குது நாளைக்கு மும்பையோட தலையெழுத்து. நாளைக்கு மும்பை ஜெயிக்கணும்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓப்பனிங் ஓவர் கொடுத்துருங்க, இல்லை செகண்ட் ஓவர் கொடுத்துருங்க. சும்மா ரன் போனதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் செட்டில் ஆனதுக்கப்புறம் 4வது ஓவர் அப்புறம் 5வது ஓவரையும் கொடுக்காதீங்க பவர் பிளேயில். ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லை செகண்ட் ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மும்பையால் ஜெயிக்க முடியும். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு நான் 50-50 தான் கொடுக்குறேன். ஏன்னா 2 டீமுமே ஈக்குவலான வெல் பேலன்ஸ்டு சைடு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு 2 டீமுமே 50-50 தான். என்னால் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல. நாளைக்கு 2 டீமுமே என்னோட ப்ரெடிக்ஷன் படி 50-50 தான்.